ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சிக்கன் மலாய் டிக்கா தான் பார்க்க போகிறோம். இது ஒரு ஸ்டார்டர் ரெசிபி. பட் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இத்தனை போடுற எல்லா ரெசிபீஸையும் நீங்கள் பார்க்க முடியும். இப்போ சிக்கன் மலாய் டிக்கா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி 4 ஸ்லிட்ஸாக போட்டு ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. கிட்ட காரம் நல்லா இறங்கும். ஏன்னா வேறு எந்த காரமும் நம்ம போட போகிறதில்ல, மிளகுத்தூள் கொஞ்சம் போடுவோம், அவ்வளோதான். ஸோ அதனால் இது நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. ஸோ அதை சைடில் எடுத்து வச்சுட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் போன்லெஸ் சிக்கன் 250 கிராம்ஸ் எடுத்துருக்கேன். தண்ணிலாம் இல்லாமல் நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதில் பாதி லெமன் சீட்ஸ் எடுத்துட்டு ஜூஸ் மட்டும் விட்டு அதை மேரினேட் பண்ண போகிறோம். 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அப்புறம் இந்த பச்சை மிளகாய் சாப் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. இது கூட நம்ம சீஸ் பட்டர்லாம் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுலேயும் சால்ட் இருக்கும், அதனால் ரொம்ப நிறைய சால்ட் போட்டுறாதீங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணி எடுத்து வச்சுருங்க. இதை இன்னொரு பவுல் எடுத்துகிட்டு சீஸ் க்யூப்ஸ் வருது இல்லைங்களா, அதில் ஒரு சீஸ் க்யூப்ஸை நல்லா துருவி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா மசிச்சுக்கோங்க. அதை நல்லா மசிச்சு அப்புறம் திக்கான கர்ட் தயிர் ஒரு 2 டீஸ்பூன் விட்டுக்கோங்க. தண்ணி இருக்கக்கூடாது. அது கூட 2 டீஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம். ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைன்னா நீங்கள் மயோனீஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம், அதுவுமே நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஸோ இது 3த்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த சிக்கன் பீசஸ் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட கொஞ்சமாக மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் போதும். அது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு சோள மாவு ஆட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக பட்டர் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணி எல்லா சிக்கன்லேயும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. ஓவனை ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் அப்படி ஓவனில் பண்ணல, தவாவில் பண்ணலனாலும் பண்ணலாம், தப்பில்லை. ஸோ இந்த கிரில் பண்ணுற கம்பியை பட்டரில் நல்லா ப்ரெஷ் பண்ணி வச்சுடுங்க. அப்புறம் இந்த சிக்கன் எல்லாம் அதில் சொருகிடலாம். இந்த மாதிரி எல்லா சிக்கனையும் நான் பண்ணி வச்சுருக்கேன். அவ்வளோதான். இப்போ இதை ஓவனில் வைக்கலாம். இல்லை ஓவன் இல்லாதவங்க தவாலையே தவாவில் நல்லா பட்டர் மட்டும் போட்டு ப்ரெஷ் பண்ணிவிட்டு இந்த சிக்கனை வச்சுருங்க, மூடி போட்டு வச்சுருங்க. ஸோ நான் ஓடிஜியில் 230 டிகிரி செல்சியஸில் ஒரு 40 மினிட்ஸ்க்கு வச்சுருக்கேன். ஸோ நடுவில் ஓப்பன் பண்ணி நான் திருப்பி விட்டேன். இப்போ நம்மளோட சிக்கன் மலாய் டிக்கா ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு க்ரீன் சட்னி ரொம்ப சூப்பராக இருக்குங்க. க்ரீன் சட்னி எப்படி செய்கிறதுன்னு நம்மளோட சேனல்லே நான் சொல்லியிருக்கேன். பன்னீர் டிக்கா செய்யும் போது க்ரீன் சட்னி நம்ம செஞ்சுருக்கோம். ஸோ அதே மாதிரி தான் செய்யணும். நான் அந்த லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன்.
இதோட இன்க்ரீடியன்ஸும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சிக்கன் மலாய் டிக்கா உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது எப்படி இருந்ததுன்னு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.